அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். கான்டாக்ட் 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். இப்போ நானும் கடவுள்கிட்ட போச்சுப்பேன். நான் திட்டுவேன், அசிங்கமாலாம் நான் திட்டுவேன். ஆமாம், என்னோட ஃப்ரெண்டுங்க அவரு. நீ கடவுள்கிட்ட நீங்கள் போகும்போது நான் எனக்கு உன்னை பார்க்கணும், எனக்கு உன் கூட இருக்கணும், நீ பார்த்துக்க தானே போகிறாரு. See, we are all made by him. Each individual is special. அப்போ அவரோட அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்கள அவர் எப்படி கைவிடுவார்? நான் அந்த கோவிலுக்கு போய் எனக்கு எதாவது நடக்கணும், நான் ஒரு சராசரி மனுஷனாக ஒரு வேண்டுதல் வச்சு அது நடந்தால் கூட நான் அதை என்டார்ஸ் பண்ணுவேன். ஒருத்தர் சொன்னதுக்காக இல்லை காசு வாங்கிட்டோன்னு அதை பண்ணனாக்கா அது எனக்கு மட்டும் இல்லாமல் நான் கும்பிடுற என்னோடய குருமார்களுக்கு அது துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த கோவிலுக்கெல்லாம் போனேன் அப்படின்னாக்கா எனக்கு என்னெல்லாமோ நடந்திருக்கணும் என் லைஃப்பில். அதெல்லாம் நடந்திருக்கா? பொருள் ரீதியாக அதெல்லாம் நடந்திருக்கா? இல்லை. அருள் ரீதியாக நடந்திருக்கா? எஸ். ஏத்திஸ்ட்டுங்கிறவனே ஏத்திஸ்ட் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் he always says there is no God. And every time he is saying God God Godனு சொல்லிட்டே இருக்காரு. நீங்கள் என்னைக்காவது கோவில் போய் நீங்கள் உங்களுக்கு தவிர யாருக்காவது வேண்டியிருக்கீங்களா? என் பொண்ணுக்கு சம்திங் வித் யூ. எஸ். இவங்களெல்லாம் விட்டுட்டு என்னைக்காவது யாருக்காவது வேண்ட பாருங்களேன். சிம்பிள். என் கூட இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். so many hurdles, so many failures, so many depressions. அது நடக்கும்போது 3 சம்பவம் நடக்கும். ஒன்று, you will become either an alcoholic or drug addict, or you will become atheist, or you will become truly devoted. நான் 3வது வழியை பிடிச்சிட்டேன். அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல நடிகர் அபிஷேக் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய ஆன்மீக அனுபவங்களை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். குருபியோ நமஹ. சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கு. இப்போது நம்ம ஸ்பிரிச்சுவலாக இப்போ நிறைய பேர் ரீல்ஸ் போடுறாங்க, கோவிலை பற்றி விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த கோவிலில் இந்த பரிகாரம் செய்யுங்க, நான் இந்த பரிகாரம் செஞ்சேன், எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணால் கூட அந்த கோவிலில் பேமெண்ட் கொடுத்து அதை ப்ரமோட் பண்ண வைக்கிறாங்க. பக்தர்கள் அந்த கோவிலுக்கு நிறைய வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. இப்படிலாம் விஷயங்கள் சொல்கிறாங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடந்ததா? இல்லை, கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இது காளிகாம்பாள் அம்மாவோட அந்த ரீல் வைரல் ஆனதுக்கப்புறம் ஒரு சில கோவிலுக்கு நான் போனேன். அது போனதுக்கான ரெஃபரன்ஸ் அந்த கோவில் இப்போ பாரிஸில் ஒரு 5 கிரவுண்ட் 6 கிரவுண்டில் ஒரு கோவில் இருக்குதுன்னு கேட்கவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பாரிஸ் மாதிரி இடத்துல அங்கே பக்கத்தில் கோபாலகிருஷ்ணர் கோவில்னு ஒன்று இருக்குது. அவ்வளோ பெரிய இடம், எனக்கு புரியல எப்படி இருக்குங்க அப்படின்னா. ஆனால் அந்த கோவிலில் போனால் அங்கே ஒன்று தோணுது எனக்கு. இப்போ அது கமர்ஷியலாக பண்ணேனா அப்படின்னா இல்லை. இது நமக்கு பிடிச்ச படத்தை ரிவ்யூ பண்ணுற மாதிரி தான். எல்லா படத்தையும் ரிவ்யூ பண்ணி காசு வாங்குகிற கும்பல்லாம் நான் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கோவில் ப்ரமோஷன் கூப்பிடுறவங்க இருக்காங்க. ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சார் எங்களுக்கு வாங்க சார், என்ன சார் பட்ஜெட் அப்படின்னு. நான் சொன்னேன் எனக்கு புரியல அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் வாங்க, இந்த பேக்கேஜ் இப்படி பண்ணிக்கலான்றாங்க. பேக்கேஜ் இதெல்லாம் பேசுகிறாங்க. எனக்கு அது புதுசாக இருக்குது அதெல்லாம். பட் நான் அதை பண்ணுவேன்னா அப்படின்னாக்க எனக்கு ஃபீல் வர வரைக்கும் நான் பண்ணுவேன். இடையில ஒரு கோவிலுக்கு போனேன், வேற ஒரு நண்பர் மூலமாக போனேன். அது இப்போ பிரபலம் ஆயிட்டுருக்கு அந்த கோவில். அப்போது போகும்போது என் நண்பர் இந்த கோவிலுக்கு ஒரு பூஜை நடக்குதுன்னு கூப்பிட்டு போகிறார். அப்போ சொல்கிறாரு, சாமி நீங்கள் ஒரு பைட்டு கொடுக்கணுன்னாரு அப்படின்னு. நான் சொன்னேன் கொடுக்க மாட்டேன்ட்டேன். என்ன பிரதர் அப்படின்னா, நான் அந்த கோவிலுக்கு போய் எனக்கு எதாவது நடக்கணும், நான் ஒரு சராசரி மனுஷனாக ஒரு வேண்டுதல் வச்சு அது நடந்தால் கூட நான் அதை என்டார்ஸ் பண்ணுவேன். ஒருத்தர் சொன்னதுக்காக இல்லை காசு வாங்கிட்டோன்னு அதை பண்ணனாக்கா அது எனக்கு மட்டும் இல்லாமல் நான் கும்பிடுற என்னோடய குருமார்களுக்கு அது துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? நான் கமர்ஷியலாக தான் இது பண்ணணும், அதுக்கு தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஒரு சூழல் எனக்கு தோணுச்சு அப்படின்னாங்க. எனக்கு அந்த மெசேஜ் யூனிவர்சிட்டிலேருந்து வந்தால் நான் பண்ணுவேன், அது வேறு விஷயம். பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை. ஸோ நான் அதை பண்ண மாட்டேன்ட்டேன். நான் அவர்கிட்டே சொன்னேன், சாமி நான் இப்போ ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன், இது நடக்கட்டும், நடந்தால் நான் கண்டிப்பாக கோவிலை பற்றி பேசுகிறேன், காசு பணம் எதிர்பார்க்க மாட்டேன். லெட் பீப்புள் ஹாவ் தட். நோ, கண்டிப்பாக
அது நடக்கட்டும், நல்ல விஷயம் தானே. கண்டிப்பாக சார். சார் இப்போ நம்ம வந்து ஆன்மீகம் ரீதியாக நம்ம எவ்வளோ விஷயங்கள் பேசினாலும், நம்ம நிறைய கோவில்கள் பற்றி பேசினாலும், நிறைய பேர் சொல்லி இந்த கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்கிற விஷயம், சார் நீங்கள் சொல்லி நான் அந்த கோவிலுக்கு போனேன், எனக்கு அந்த விஷயம் உண்மையாகவே நடந்தது, நான் ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஒரு சிலர், சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் அந்த கோவிலுக்கு போனேன், ஆனால் எனக்கு ஒன்றும் அப்படி நடக்கலை சார், நானும் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் வேண்டினேன், என் வாழ்க்கையில் மட்டும் அது எந்த பாசிட்டிவுமே நடக்கலை சார் அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ இந்த 2 கேட்டகரியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நானே ஒரு உதாரணமாக இருக்கேனே, அப்படி தான் நான் பார்க்குறேன். அதாவது பெர்ஸ்பெக்டிவ், ஹாஃப் கிளாஸ் ஃபுல், ஹாஃப் கிளாஸ் எம்டி. தண்ணியில் நீங்கள் பாதி நிறச்சி கொடுத்தீங்கன்னா ஒரு சில பேர் ஹாஃப் கிளாஸ் ஃபுல்லும்பாங்க, ஒரு சில பேர் ஹாஃப் கிளாஸ் எம்டிம்பாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க, இந்த கமெண்ட்ஸ்ன்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, அந்த கமெண்ட்ஸ் உங்களை எப்போ பாதிக்கும்னாக்க, அது உங்களை பாதிக்குதுனாக்க நீங்கள் அதுக்குள்ளே போகாதீங்க. ஓகே. இப்போது நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு படம் பிடிச்சிருக்கு, இந்த படம் உங்களுக்கு பிடிக்காம போகலாம், அதனால நான் தப்பா இல்லை நீங்கள் ரைட்டா, இல்லை நீங்கள் ரைட்டு நான் தப்பா இல்லையா? அப்படி இட்ஸ் எ பர்ஸ்பெக்டிவ். ஸோ இப்போ நான் இந்த கோவிலுக்கெல்லாம் போனேன் அப்படின்னாக்கா எனக்கு என்னெல்லாமோ நடந்திருக்கணும் என் லைஃப்பில், அதெல்லாம் நடந்திருக்கா? அதாவது நான் சொல்கிறது பொருள் ரீதியாக, அருள் ரீதியாக இல்லை, பொருள் ரீதியாக அதெல்லாம் நடந்திருக்கா? இல்லை. அருள் ரீதியாக நடந்திருக்கா? எஸ். அது நான் அனுபவிச்சிட்ருக்கேன். எனக்கு கோபம் வர்றது கம்மியாயிடுச்சு, நான் பேசும்போது எல்லாரையும் சாமின்னு பேசிகிட்ருக்கேன், நான் எல்லார்ட்டையும் அன்பாக தான் இருக்கேன், இது இயல்பான ஒரு விஷயமாகவே அது நடந்துகிட்ருக்கு. அந்த ப்ராசஸ் நான் என்ஜாய் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு கோவிலுக்கு போனோம் அப்படின்னாக்க, நான் அன்றைக்கி கூட யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், நீங்கள் என்றைக்காவது கோவில் போய் நீங்கள் உங்களுக்கு தவிர யாருக்காவது வேண்டியிருக்கீங்களா? நான் ஸ்ட்ரைட்டாக உங்கள்கிட்ட கேட்குறேன். சார் நம்ம ஃபேமிலி இவங்க நல்லா இருக்கணும்னு தானே நீங்கள் சார் உங்களுக்குன்னு ஒன்று வச்சுருக்கீங்க இல்லை? நீங்கள் என் ஃபேமிலி, எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டு, அவள் ஃபேமிலி அப்படின்னு ஒன்று வச்சுருக்கீங்கல்ல. நம்ம நேசிக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு வேண்டுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் யாருக்கு வேண்டிப்பீங்க? என் பொண்ணுக்கு. சம்திங் வித் யூ. எஸ் இல்லையா? இதான இயல்பு. இவங்களெல்லாம் விட்டுட்டு எனக்காவது யாருக்காவது வேண்ட பாருங்களேன், முடியுமா? அது நம்ம யோசிக்கவே மாட்டோம்ல சார். நமக்கு வேணும், நமக்கு தேவை அப்படிங்கிறதான விஷயம். இது எப்போ திரும்ப யோசிப்பீங்க? நீங்கள் வந்து இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, 30 செகண்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்கள் வந்து அதுக்கு மேலே தான் டைம் இல்லை. நீங்கள் இங்கேருந்து 500 கிலோமீட்டர் இப்போ திருச்செந்தூர் போயிட்டீங்க, அங்கே போய் நீங்கள் தரிசனம் பண்ணுறதுக்குள்ளே ஆளை பிடிச்சி போய் வரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு டைம் ஆகி உள்ளே போகும்போது 30 செகண்ட்ஸ் 1 மினிட் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்கு வேண்டிப்பீங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேண்டிப்பீங்க, அம்மா அப்பா உடம்புக்கு வேண்டிப்பீங்க, அப்புறம் கூட இருக்கிறவங்க, அவங்க குடும்பம், இவங்களெல்லாம் வேண்டிட்டு முடிச்சதுக்குள்ளே ஒரு நிமிஷம் முடிஞ்சிடும். கிளம்புவாங்க, நீங்களும் விபூதி எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. இப்போ உங்களை உட்கார வைக்கிறாங்க, 1 மணி நேரம் உங்களை உட்கார வைக்கிறாங்க கோவிலில். திருச்செந்தூர் கோவிலில் உங்களுக்கு 1 ஹவர் ஆடியன்ஸ் இருக்குது முருகனோட. நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களால் என்ன வேண்டணும்னு தெரியாது. ஆமாம், பிளாங்காக இருக்கும் மைண்ட், உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்பவும் நீங்கள் அடுத்தவனை பற்றி வேண்ட மாட்டேன்றீங்களே. இப்போ உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் அந்த ஃபோக்கஸ் ஷிஃப்ட் அங்கே பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்லேயே அது ஆகிடும். ஓகே, சிம்பிள். என் கூட இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சவங்க நல்லா இருக்கட்டும். அப்போது இப்போ இவர் தெரிஞ்சவர் அப்படின்னு ஆகிடும்ல. பட் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்கிறோம். அப்போ இந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்துக்கு ஒரு கோவில் போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சில கோவில் திடீர்னு பிரபலமாகறதில்ல, அது ஒரு சில ஜோசிய சேனல்னால தான் ஆறுதுன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ இதை அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? அப்போது அந்த கோவிலுக்கும் அவருக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்கா அப்படின்னா இல்லாமல் கூட இருக்கலாம். அவர் கிரக ரீதியாக அவர் ஒரு சாஸ்திரம் படிச்சிருக்காரு, அவர் அதை சொல்கிறார், அந்த கோவிலுக்கு போனால் அது சரியாகுன்றாரு. அது 100ல் 4 பேருக்கு நடக்கும். அந்த 4 பேர் தான் அவரை வந்து என்டார்ஸ் பண்ணுறாங்க. 96 பேருக்கு நடக்கலை அப்படின்னாக்கா அது விட்டுருங்க. ஓகே, நீங்கள் நடக்கிறது தானேங்க பேசுவீங்க, நடக்காதவனை பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்களே. அப்படின்னா நமக்கு இவ்வளோ சுவாமிஜிஸ் வரவே மாட்டாங்களே. கண்டிப்பாக இல்லையா? 100ல் 4 பேருக்கு நடந்தே ஆகும். நீங்கள் ஏதாவது ஒன்று யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு 4 பேர் 10 பேர் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச 10 பேர் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 4 விஷயம் சொல்லுங்கள், அதில் 2வது அந்த 10 பேர்னா அந்த 2 பேருக்காவது நடக்கும். கண்டிப்பாக. அப்போ என்ன சொல்லுவாங்க, அம்மா நீ சொன்னால் நடக்குதுமா, நீ சொல்லுமா தாயம்பாங்க. அவங்க சொல்லும்போது நீங்கள் சொல்ல அது நடக்கும். நான் சொல்கிறது புரியுதா? கண்டிப்பாக சார். சார் இப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் இந்த ஸ்பிரிச்சுவலை ஃபாலோ பண்ணதுலேருந்து நான் யாரை பார்த்தாலும் ரொம்ப அமைதியாக பேசுகிறேன், சாமின்னு கூப்பிட்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க.
இந்த ஸ்பிரிச்சுவல் வந்ததுல இருந்து தான் உங்களோட மனநிலை வந்து ரொம்ப சாந்தமா இருக்கிற மாரி ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பாக. நான்லாம் ரொம்ப கோவப்பட்ட கேரக்டர். எனக்கு ரொம்ப கோவம் வரும். ம். என் வீட்ல என் பேர் வந்து ருத்ரமூர்த்தின்னு பேர். ஓ! ருத்ரம்னாலே உக்கிரமா ஆமா. இருப்பாங்க. ருத்ரமூர்த்தின்னு தான் கூப்பிடுவாங்க என்ன. ம். வீட்ல வந்து நான் கடைசி. ம். ஆனா வீட்ல ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும், ஒரு முடிவு எடுக்கணும்னா என்கிட்ட தான் கேட்பாங்க. அம்மா, அப்பா, 2 அண்ணா எல்லாருமே. அதே மாரி நான் கோவப்பட்டேன் அப்படின்னானாக்க, என்ன நடக்கும்னு தெரியாத அளவுக்கு ஒரு பயம் இருக்கும். ஓகே. இல்லைன்னா ஒரு சைலன்ஸ் இருக்கும். அந்த ம். சைலன்ஸ் பயங்கர சஃபகேட்டிங்கா இருக்கும். நான் ஒருத்தர திட்டிட்டா ஓகே. ம். திட்டாம ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அது. ம். அது எனக்கு வந்து நடக்கும். இப்போ கம்மியா நடந்துட்டுருக்கு. ஆனா நடந்துட்டுருக்கு. ஓகே. இல்லன்னு சொல்லல. இப்பவும் நடந்துட்டுருக்கு. இப்போ உதாரணத்துக்கு என் கூட இருக்கிறவர் வந்து கொஞ்சம் லேட் ஆயிட்டாரு. ம். ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆயிட்டாருனாக்க எனக்கு டைம்ங்கிறது பெரும் பிரச்சனை. எனக்கு ம். டைம் வந்து என்ன ரொம்ப ஈஸியா டிஸ்டர்ப் பண்றது. நான் லேட் ஆயிட்டேனாக்க நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிடுவேன். ஓகே. நான் ஒரு ஸ்பாட்டுக்கு போணும், ஒரு இன்டர்வியூ வரணும்னாக்க 5 மினிட்ஸ் லேட்டா வந்துட்டேனாக்க, எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னவா இருக்கும்? திட்டுவாரு. ஏன் லேட்டுன்னு கேட்பாரு. ம். நான் பேசவே மாட்டேன். ஓகே. என்ன சொல்லுவீங்க திட்டிடுங்க சார்? சாமி. என்ன ஏதாவது சொல்லிடுங்க சாமி. ஆமா சார். உண்மையாவே. சரி எல்லாருக்குமே அப்படிதானே சார் சார் எதையாவது சொல்லி திட்டிருங்க சார் அப்போ அப்படின்னு தானே. அது அதுலேருந்து நான் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இல்ல நான் கோவப்பட்டாக்க, எனக்கு கோவம் வருதுன்னு தெரிஞ்சாக்க நான் நடக்க ஆரம்பிச்சுருவேன். நான் அந்த ஸ்பாட்ல இருக்க மாட்டேன். ம். அது ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அது ஆக்சுவலி. ஓகே. உங்கள யாராவது திட்டிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இப்படி திட்டிட்டே இருக்காங்கன்னு ம். வச்சுங்க, நீங்க வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த சேர்லயே கொஞ்சம் ஷிஃப்ட் ஆனீங்கன்னாக்கா, அவர் திட்டுறது ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகும்போது திட்டுறது குறையும். ஓகே. உங்களோட உங்களோட பாடி ஆர மேட்ச் ஆகாதங்க. ம். அது கட் ஆகும். ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ அப்படி இருந்து அதுக்கப்புறம் ஜெபங்கள் ஸ்டார்டட் சாண்டிங் அண்ட் ஆல் தட். ம். சோபர் ஆயிட்டேன், சோபர் ஆயிட்டேன், சோபர் ஆயிட்டேன். ஓகே. அப்புறம் ஸோ மெனி ஹர்டில்ஸ், ஸோ மெனி ஃபெயிலியர்ஸ், ஸோ மெனி டிப்ரெஷன்ஸ். அது நடக்கும்போது 3 சம்பவம் நடக்கும். ம். ஒன்று, யூ வில் பிகம் either an alcoholic or drug addict, ஓகே. or you will become atheist, ம். or you will கண்டிப்பா. become truly devoted. இந்த 3 பாத்து தான் இருக்கு ம். இல்லையா? வேற எதுவுமே கண்டிப்பா. இல்லையே. ஆ. உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில கண்டிப்பா போய் போய் தான் தீருவாங்க. ஆகும். நான் 3வது வழியை பிடிச்சிட்டேன். ம். எனக்கு அடி விழ 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 நான் கடவுளை விடாமல் பிடிச்சிட்டே இருக்கேன். நான் உடனே கடவுளை கும்பிடுறது விடலை, இல்லை வேற ஒரு வழிக்கு போகல. நான் பிடிச்சிட்டே இருக்கேன் அவரை. ம். சரி எவ்வளோதான் என்ன அடிப்பேன், இன்னைக்காவது ஒரு நாள் காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் நான் அதில் போயிட்டுருக்கேன். ஓகே. ஸோ அந்த நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி இப்போ எல்லாருமே நம்ம கடவுள்கிட்ட போகிறோம், வேண்டுறோம், எனக்கு வாழ்க்கையில் இது தேவை, எனக்கு வந்து வேலை வேணும், எனக்கு காசு வேணும், என்னோட உடம்பு சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்வேறு விஷயங்களை வந்து வேண்டிக்கிறோம். ஆனால் வேண்டுறதுல சில விஷயங்கள் சொல்கிறோம். உணரணும், அதை வந்து உணர்வுபூர்வமாக உணரணும், இல்லை பக்தியை வந்து நீ கொடுக்கணும், இப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பக்திங்கிறது வந்து ஒரு பெரிய அது ஒரு கடல். அது மூலமாக கடவுளை அடைஞ்சவங்க வந்து நீங்கள் மீரா ம். அவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லை சுதாமா ம். இல்லையா? அவங்கெல்லாம் வந்து பக்தி மார்க்கம் அது. ஒரு சில பேர் வந்து சங்கீத மார்க்கத்தில் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. நம்ம கித்தி சுகுமார்லாம் பாடினாரே, அது வந்து பக்தி மார்க்கம். அதில் வந்து இந்த மாதிரி சங்கீத மார்க்கம், நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, ஓகே. அந்த மாதிரி ஒரு விஷயம். இன்னும் ஒரு சில பேர் வந்து குருமார்களோட முழுமையான பார்வை கிடைச்சு அவங்களுக்காக அவங்க மூலமாக சின்ன சின்ன செயல்படுறவங்க ம். ஒரு 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 பாத்தில் போவாங்க. ஓகே. இது எல்லாமே இந்த சித்தர்களை நோக்கி போகிற ஒரு பாத்தில் போகிறவங்க இருப்பாங்க. அது ஷிரடி சாய்பாபா இருக்கலாம், ராகவேந்திர சாமியாக ம். இருக்கலாம், பாம்பன் சாமியாக இருக்கலாம், தாத்தா சாமியாக இருக்கலாம், மூட்டை சாமியாக இருக்கலாம். ஏதோ ஒரு சித்தரை நோக்கி அவங்க வாழ்க்கை போகும். இப்போது இந்த உணர்ந்து ஒன்று சொல்கிறீங்கல்ல, நீங்கள் உணர்ந்துங்கிறது என்ன? உங்களுக்கு பிரச்சனை தானே நீங்கள் உணர்ந்துருக்கீங்க. ம். நீங்கள் அதில் என்ன இன்னும் அதுலேருந்து நான் நீங்கள் அதை ஒட்டிகிட்டே இருக்கீங்களா அதில்? ஓகே. சி மனுஷனுக்கு 3 விதமான பிரச்சனை. ம். மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, உடல் பிரச்சனை. ஆமாம். இது தவிர பிரச்சனை இல்லையே. ம். இது எல்லாமே சார்ந்த பிரான்ச்சஸ் தானே கண்டிப்பா. எல்லா பிரச்சனையும். அப்போது அதை மீறி நீங்கள் வந்து நீ கடவுள்கிட்ட நீங்கள் போகும்போது நான் எனக்கு உன்னை பார்க்கணும், எனக்கு உன் கூட இருக்கணும், நீ பார்த்துக்க தானே போகிறாரு. கண்டிப்பா. See, we are all made by him. ம். We are all single piece and throne.
உங்களை மாதிரி உங்கள் தங்கையோ அக்காவோ இருக்க மாட்டாங்க, அண்ணனோ தம்பி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் சிங்கிள் பீஸ். ஈச் இண்டிவிஜுவல் இஸ் ஸ்பெஷல் எஸ். இல்லை? கண்டிப்பா. அப்போ அவரோட அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்கள அவர் எப்படி கைவிடுவார்? சேர்த்துப்பார். உங்களை வந்து ரெடி பண்ணுறாரு, வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரெடி பண்ணுறாரு. ம். அப்போ அந்த ரெடி ஆகிற ப்ராசஸ் தான் இது. ம். சார், இப்போ இந்த ஏத்திஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது, பிறந்ததுலேருந்தே சிலர் வந்து கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவங்க அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் பார்த்தாலும், இந்த திடீர்னு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயமும் நம்ம பார்க்கணும். நான் வந்து நிறைய வேண்டினேன். கிட்டத்தட்ட நான் இந்த கோவிலுக்கு வந்து நான் 10 வருஷம், 12 வருஷம், 13 வருஷம் நான் தொடர்ந்து வந்துட்டுருக்கேன். ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுத்துட்டே இருக்க மாட்டார். என்னோட கஷ்டம் தான் மேலும் மேலும் அதிகரிக்குது. சார், நான் இனிமேல் அவரை கும்பிடவே மாட்டேன் அப்படின்ற அளவுக்குலாம் நிறைய பேர் வந்து போகிறவங்க இருக்கு. இதுக்கப்புறம் நான் ஒன்று வந்து பார்த்தேன்னா நீ என்னை கேளு அப்படிங்கிற அளவுக்கு கடவுள்கிட்டலாம் கோச்சிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது 2 விதமாக பார்க்கலாம். அதாவது நீங்கள் இப்போ நானும் கடவுள்கிட்ட கோச்சிப்பேன், நான் திட்டுவேன், அசிங்கமாலாம் நான் திட்டுவேன். ஓகே. ஆமாம் ஆமாம், என்னோடய ஃப்ரெண்டுங்க அவர். ம். அப்போ நான் திட்டுவேன். இப்போது அவங்க பார்க்குறதுல இருக்குது, இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அந்த நேரத்தில் தான் அந்த ஷிஃப்ட் மாறும். நான் சொன்ன அந்த 3 கேட்டகரியில் இது ஒரு கேட்டகரியாக மாறுது. ஓகே. ஏத்திஸ்டாக மாறுறான். பிறப்புலேருந்து இருக்காங்க, அவங்க வளர்ப்பு அப்படி, அவங்களோட கொள்கைகள் அப்படிங்கிறது அவங்கள விட்டுருவோம் நம்ம. அது வந்து ஏத்திஸ்ட்டுங்கிறவனே வந்து ஏத்திஸ்ட் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஹி ஆல்வேஸ் சேஸ் தேர் இஸ் நோ காட் அண்ட் எவ்ரி டைம் ஹி சேயிங் காட் காட் காட்னு சொல்லிட்டே இருக்காரு. உச்சரிப்பு அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க, அவங்கள விட்டுருவோம் நம்ம. ஆமா. இப்போது இவருக்கு பிரச்சனை இருக்குல்ல, என்னோட பிரச்சனையை தீர்க்கல அப்படிங்கிறது என் லைஃப்பில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கூட நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி இதே சம்பவத்தில் ஏதோ ஒன்று ஆயிட்டாங்க. ஓகே. அவங்க வந்து நான் கடவுளை கும்பிட்றத நிறுத்திட்டேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ம். கிட்டத்தட்ட என் கூட நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 இயர்ஸுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சீரியலில் நடிக்கிறாங்க அவங்க. ஓகே. எனக்கு அவங்க சீரியலில் நடிக்கும்போது சொன்னாங்க நாளைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு gift கொடுக்க ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் டு கிஃப்ட். ஸோ எனக்கு தெரியாமல் நான் வந்து ஒரு 3 gift இருந்தது என் கையில். ம். 3மே ரேப்டாக இருக்குது. ஓகே. இப்போ எதில் என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ம். ஏன்னா எல்லாம் வெவ்வேறு கிஃப்ட்டு, ஓகே. ஆனால் எல்லாமே கடவுள் கிஃப்ட் தான். ஓகே. ஸோ அது ரேண்டமாக ஒன்று எடுத்து கொடுத்துட்டேன். ம். கொடுத்துட்டா அது அவங்க பிரித்து பார்த்தாங்க. அவங்க வந்து ஒவ்வொன்று ஸ்பாட்டில் ஆடுறாங்க. ஓகே. நான் சொன்னேன், என்னம்மா ஆச்சு, கிஃப்ட்டு தானம்மா கொடுத்தேன். இல்லை, நான் 8 வருஷமாக எனக்கு ஒரு சண்டை, ஓகே. நான் அவர்கிட்ட பேசுகிறதே இல்லை, என்னை ஏமாற்றிட்டாரு, நான் யாரோ பாய் ஃப்ரெண்டை பற்றி பேசிட்டு ஓகே. அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்தாக்க பாபா ஃபோட்டோ இருக்குது, பாபாவோட பாதம் இருக்குது. நான் இவரை கும்பிடுறதே இல்லை, 8 வருஷமாச்சு, நானும் இவரும் பேசிக்கிறது இல்லை, நீங்கள் மறுபடியும் இந்த கனெக்டை எனக்கு கொடுத்துருக்கீங்க, ம். எனக்கு இப்போ மறுபடியும் அவரை பார்க்கணுன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. இப்போது அதில் மீதி இருந்த 2 கிஃப்ட்டு எங்கே போச்சுன்னு நான் சொல்கிறேன். ம். அதுவும் ஷாக்கிங்கான விஷயம். ஓகே. அந்த 2 கிஃப்ட்டு வந்து என் கையில் இருக்குது. அடுத்த நாள் நான் வந்து ஒரு ப்ரொடியூசரோட பாம்பே போகிறேன். ம். அமிதாப் சாரை கதை சொல்கிறதுக்கு போகிறேன். ஓகே. அமிதாப் சாருக்கு கதை சொல்கிற போகிறேன். அமிதாப் சாரோட இப்படி பேசிகிட்டே இருக்கேன். பேசின அப்புறம் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவரும் நான் சினிமாவுக்கு வந்து அவரும் ஒரு காரணங்கிறதுக்காக அவரை நான் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சுஹாசினி மேடம் மூலமாக மீட் பண்ணியிருந்தேன். ஓகே. இப்போ அவருக்கு ஒரு gift கொடுக்குறேன். நோ ஐ டோன்ட் டேக் கிஃப்ட்ஸ் அப்படின்னாரு. நான் அவருக்கு என்ன gift கொடுக்குறேன்னு எனக்கு தெரியாது. ஓகே. அந்த 2 பேக்டு கிஃப்ட்டில் ம். அவருக்குன்னு ஒரு gift ரேண்டமாக கொடுக்குறேன். ஓகே. அவர் வந்து ஓகே ஐ வில் ஓப்பன் இட்டுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணாக்கா அதில் விநாயகர் இருக்கார். ஓகே. அவரோட டேபிளில் பார்த்தா அவ்வளோ விநாயகர் இருக்குது. அவர் அங்கே போய் வச்சார். ஓகே. ஸோ அவரோடையும் அது கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த 3வது என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் gift வாங்கும்போது நான் போகல, என் தம்பி வெங்கடேஷ் தான் போனாப்புல. இப்போ ப்ரொடியூசர்கிட்ட நான் சொல்கிறேன், சார் இப்போ எனக்கு இது வந்து பெரிய சேலஞ்சாக இருக்குது, ம். இதில் என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் இது உங்களுக்கு நீங்கள் ரொம்ப கும்பிடுற தெய்வமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகே. அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுத்தா அவருக்கு பெருமாள் வருது. ஓகே. அவர் அதை பார்த்து அவர் அமிதாப் பச்சன் சார் ஆஃபீஸ் வாசலே அழ ஆரம்பிச்சிடுறாரு. அப்போது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன தேடுதல் இருக்கோ அது கடவுள் அப்பப்போ உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பார். ம். இப்போ அந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களும் பாபா இப்போ வந்து வியாழக்கிழமை ஆச்சுன்னா எனக்கு பணம் அனுப்புகிறாங்க அன்னதானத்துக்கு. ஓகே. இப்போ வரைக்கும் அனுப்பிட்டு இருக்கீங்க? ஆமாம்மா. ஓகே.
அப்போது அது என்ன ஸோ இவங்கள பற்றி நம்ம பேச வேண்டாம். அந்த விட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து மாமியார் மாமனார் சண்டை, மாட்டுப்பொண்ணு சண்டை மாதிரி அதெல்லாம் சேர்ந்துரும். அது அது ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்காது. அது ஒரு ஃபேஸ். தே ஹாவ் டு அண்டர்கோ தட். ம் அது ஒரு ப்ராசஸ் அவங்களுக்கு. அது புரிதல் வரணும்ல, கண்டிப்பாக. அதுக்காக தான் அது நடக்குது.